இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் இன்ஜினியர் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமான கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை மக்கள் வெளியே பார்த்தா உங்களோட சேர்ந்து நான் செல்ஃபி எடுத்துக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு போட்டோ அப்படின்னு கெஞ்சணும்னு நினைக்கிறீங்களா? வெரி சிம்பிள். நீங்க இந்த 5 மேட்டரை ஃபாலோ பண்ணா போதும், நீங்களும் ஆகலாம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு டாப் கிரியேட்டரா. கிளி நோட் பண்ணியா? நீ பண்ணல பட்டிங் நோட் பண்ணு. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்றது எந்த கண்டென்ட்டா வேணா இருக்கலாம். பட் நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோலயும் குறைஞ்சது ஒரு 5 கெட்ட வார்த்தையாவது இருக்கணும். அப்படின்னு கேக்குறீங்களா? மக்கள் எப்படி போட்டாலும் ஏத்துப்பாங்க, ஆனா இன்ஸ்டாகிராம் ஏத்துக்கணும்ல. சோ மினிமம் ஒரு 5 கெட்ட வார்த்தையாவது நீங்க போட்டீங்கன்னா மட்டும்தான் இன்ஸ்டாகிராமே இது ஒரு குவாலிட்டியான ஒரு ரீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். ஆப்ஷன் 2, நீங்க கெட்டவனாவே இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பான செயலை யாராவது போட்டோ எடுத்தா கூட அதை அப்படியே ஸ்லோ மோஷன்ல போட்டு பேக்ரவுண்ட்ல சோக பிஜிஎம் போட்டு ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரீல்ஸ் ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க இன்ஸ்டாகிராம். அதை பார்த்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, விஷயம் என்னன்னு கூட தெரியாம ஐயோ பாவம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பரிதாப ஸ்மைலி போட்டு போவாங்க. உதாரணத்துக்கு இதை பாருங்களேன். எல்லாரும் ஜஸ்டிஸ் பாஸ் பண்றாங்க. உண்மையிலே வருத்தப்படுறது. நீங்க நார்மல் மனிதர்கள் மாதிரி நடந்துக்காம பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணீங்கன்னா டவுட்டே வேணாம், எந்த ஒரு கேள்வியும் இல்லாம உங்களை ஈஸியா வைரலாக்கி விட்டுரும் இன்ஸ்டாகிராம். யாரா நினைச்சு பழைய வீடியோ ஆப்ஷன் 4, எஜுகேஷனல் வீடியோஸ். ஓ, சமூகத்துக்கு சொல்லி தர மாதிரி ஏதாவது நல்ல வீடியோ எல்லாம் போட சொல்றியா? போட்டா நல்ல வியூஸ் வருமா அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் தப்பி தவறி கூட போட்டுறாதீங்க. 1000 வியூஸுக்கே முக்கும். என்ன எந்திரிக்கவே மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? வெரி சிம்பிள். பிராங்க்ன்ற பேர்ல ரோட்ல நடந்து போறவனை ஈத்து போட்டாடிங்க, இல்ல கெட்ட வார்த்தையில அசிங்க அசிங்கமா திட்டுங்க. அந்த ரீலுக்கு குறைஞ்சது 1 மில்லியன் வியூஸ் சாப்பிடே அப்படின்னு தூக்கி கொடுத்துரும் இன்ஸ்டாகிராம். வடக்ஸ் நினைக்கிறேன். இது உங்க பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயம். அது என்னன்னு கேக்குறீங்களா? மூளையை யூஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு வீடியோவும் போடாதீங்க. 1 மில்லியன்லாம் கிடையாது, 10 மில்லியன் வியூஸ் கன்ஃபார்ம். இத ஸ்ட்ரெச் பண்ணனும்னா இத பண்ணுங்க. இத ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இத பண்ணுங்க. இத ஸ்ட்ரெச் பண்ணனும்னா இத பண்ணுங்க. இத ஸ்ட்ரெச் பண்ணனும்னா இத பண்ணுங்க. நீங்க எல்லாம் அங்க பாத்துக்கிட்டு இருக்க. சரி, இந்த வீடியோ மூலமா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய ட்ரால் வீடியோ, ரோஸ்ட் வீடியோ எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா உண்மையிலேயே சமீபத்துல இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், மக்களை டாக்ஸிக்கா மாத்தி வச்சது மட்டும் இல்லாம உங்க பிரெயின் எதை தேடுது, எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு போட்டா நீங்க இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியே போக மாட்டீங்க அப்படின்றத ரீட் பண்ணி அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இப்படின்ற ஏகப்பட்ட மேட்ரு உங்களை விட நம்ம மார்க் மாமாக்கு நல்லாவே தெரியும். அதன்படி எழுதப்பட்டதுதான் இந்த இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம். ராகேஷ் அவரோட ஐடி போல இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீல்ஸை போடுறேன், அது ஒரு 5ல இருந்து 6 செகண்ட் பார்த்துட்டு வாங்களேன். என்ன பண்றாங்க? இது இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஒன் ஆஃப் த பேஜ். இந்த பேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அண்ணன் பயங்கரமா கோவப்பட்டு எல்லாரையும் திட்டிட்டு அடிச்சிட்டு இருக்காரு தெரியுமா? அவரை பாக்குறப்பவே உங்களால கெஸ் பண்ற முடியும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது. அதை யூஸ் பண்ணி அவரை சுத்தி இருக்கிற நிறைய பசங்க என்ன பண்றாங்க, அவர் பயங்கரமா ட்ரிகர் பண்ணி கெட்ட வார்த்தை பேச வச்சு அதை வீடியோவா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. அதை பாக்குறதுக்கு பல்லாயிரம் என்னனோ பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. இவருக்குன்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு நினைக்காதடா.
அம்பி பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணும்? ஓ இந்த பசங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசினா ரொம்ப பிடிக்குது போல இருக்கு, அப்ப இது ரிலேட்டடான வீடியோ எது அப்படின்றதெல்லாம் செட்டா எடுத்து அப்படியே வரிசையா ரயில் ஓட ஆரம்பிக்கும். உங்க ரீல்ஸ் கீழே எடுத்து அதையும் நீங்க வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்டாகிராம் இதை தாண்டி அடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருப்பான். சரி, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு எவனா பாப்பானா அப்படின்னு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுக்கங்க. அடுத்து என்ன பண்ணுவான்? லைட்டா உங்களை சொரண்டி பாப்பான் வேற மாதிரியான கண்டென்ட்டை போட்டு. சரியா சொல்லி தொலையா. கிளி கிளி பிலி பிலி பிலி. கிளி 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 கிளி. நம்ம இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்ல 99% மக்களுக்கு காமனா இருக்க ஒரே மோகம் என்ன? பாப்பா அந்த ஒரு விஷயம் தான். அதை அப்படியே லைட்டா போட்டு பாப்பான். ஓ தப்பி தவறி அந்த ஒரு ரீல்ஸை ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னு வச்சுங்க, சோலி முடிஞ்சு. ஒரு 10 ரீல்ஸ் நீங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான வீடியோஸே தான் அனுப்பிச்சிட்டு இருப்பான். நம்மளும் என்ன பண்ணுவோம்? கால நேரம் பார்க்காம அடனே நல்லா இருக்கே அப்படின்னு ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். 5 நிமிஷம் 15 நிமிஷம் 1 நிமிஷம். இதை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா? அந்த ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வருது தெரியுமா? அது எப்படி வருது? அதை பண்றவங்க யாரு? அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. மனிதர்களை தாண்டி அவங்களும் ஒரு கிரியேட்டர் தானே. அவங்களே இந்த இன்ஸ்டாகிராம் என்ன பண்ண வைக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லா பாடுவாங்க, அழகாவே ஆடுவாங்க. அந்த மாதிரி டீசென்ட்டான ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. அதுக்கு வியூஸும் வர மாட்டேங்குது, அப்ரிசியேஷனும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பாயிண்ட்ல வீடியோ போட்டு காண்டான அவங்க இன்னும் பயங்கர கிளாமரா போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒன்னு பண்றாங்க. ஸ்டார்டிங் ஒழுங்கா பொண்ணுக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன தோணுது? நம்ம ஆடுவோம் ஆனா இந்த டைப்லயே வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட அது ஆரம்பிச்சாங்க. அதிகமா ஏறணும்னே அதே மாதிரி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை விட இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க போட்ட வீடியோஸ் எல்லாமே லட்சக்கணக்குல போயிட்டு இருக்கு வியூஸ். சோ இந்த வியூஸ் அப்படின்ற மோகத்துல அவங்க என்ன பண்றாங்க? தான் யாரு அப்படின்றத மறந்துட்டு தனக்கு தெரியாமலே வேற மாதிரி மாறுறாங்க. அதை மாத்துறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம். சோ வீடியோ பாக்குறவனையும் ரீட் பண்ணுது, போடுறவனையும் ரீட் பண்ணுது இந்த இன்ஸ்டாகிராம். இது ஒரு பொண்ணு அவங்க இன்டர்வியூலயே தெளிவா சொல்லிருப்பாங்க. அதை நீங்களே பாருங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க நார்மலா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணீங்கனாலே ஒரு நார்மல் ஐடி வர்க் பண்ற பொண்ணுல இருந்து ஒரு சமையல் பண்ற பொண்ணுல இருந்து எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல ஃபுல் ஓபனா தான் இருக்காங்க. இதான் உண்மை. நம்மளும் கொஞ்சம் கிளாமர் பண்ணுவோமே. சனி லியோனியோட பெரிய ஃபேன் நான். ஏன்னா ரொம்ப இஷ்டப்பட்டவங்க எனக்கு அவங்க. சரியில்லையே. அதனால நானும் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வந்து கிட்ட இப்படி போற மாதிரி ஏதாவது பண்ணணும்ல. நீ என்ன சொல்ல வர? டார்கெட் அச்சீவ் பண்ணி அவங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும், நானும் இப்படி நடிச்சிருக்கேன் மேம் அப்படின்னு காட்டணும்னு ஒரு ஆசை. வேற ஒண்ணும் கிடையாது. இது வல்லவா லட்சியம். இந்த லட்சியத்துக்காக தான் கருவாட்டு கூடோட வீட்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? இந்த கண்டென்ட்டையும் நான் பார்க்க மாட்டேன். நீ சொன்ன 99% மக்கள்ல நான் கிடையாது. அந்த 1% சொன்ன பத்தியா அதான் நான் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்கன்னு கூட வச்சுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத மார்க் மாமா நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி உங்களையும் சொரண்டி பாப்பாரு. சமையல் பிடிக்குமா? பிடிக்காது. மேக்கப் பிடிக்குமா? சீச்சி. இந்த ஸ்டைலான அவுட்ஃபிட்லாம் போட பிடிக்குமா? பிடிக்கும். அப்ப இந்த வச்சுக்க டெய்லரக்கா வீடியோ. செஸ்ட் மெஷர்மென்ட் எடுக்கும்போது எங்க இந்த மாதிரி ஃபுல்லஸ்ட் பார்ட், அதாவது எங்க அதிக வேல்யூ வருதோ அங்க இருக்க பாயிண்ட்க்கு பேர் தான் அபெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு அந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் அனுப்ப ஆரம்பிச்சிரும். அப்படி நீங்க அதுல இருந்து தப்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க. மாமா பிளான் A B C ல இருந்து Z வரைக்கும் வச்சிருப்பாரு. இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு சுரண்டி பாக்குறத தாண்டி நீங்க பேசுறத ஒட்டி கேட்பாரு. மாமே எப்படியாவது தாய்லாந்து ஒரு டைமாவது போயிடணும். ஓ தாய்லாந்து போகணுமா உனக்கு? தாய்லாந்து நோ வரிஸ். இந்த தாய்லாந்து சம்பந்தப்பட்ட ஒட்டு கேட்டாயா? இல்லை பிரபு, மோப்பம் பிடித்து. அது எப்படியே? நான் போனை ஆஃப் பண்ணி தானே வச்சிருக்கேன், சும்மா ஏதாவது சொல்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் நிக்கிறாரு மார்க் மாமா. நீங்க ஆப்பை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்ரூவ் அப்படின்னு கொடுத்து விட்டுருவீங்க. அதுலயே உங்க சொல்லி முடிஞ்சிச்சு. உங்க கேமரா, வாய்ஸ் ரெக்கார்டிங், உங்க பேக்ரவுண்ட் டேட்டா, கான்டாக்ட் எல்லாத்தையும் மார்க் மாமா உருவிடுவாரு. என்ன பயப்படுறா? அதுலயும் நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சா இருக்கவே இருக்கு Facebook, அதுவும் எந்து தான். இல்ல வாட்ஸ்அப், அதுவும் எந்து தான். அங்க இருந்து எடுத்துப்பேன். இப்போ என்ன பண்ணுவேன்? நீ எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு லாக் போட்டு வச்சிருவார் நம்ம மார்க் மாமா. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு. சரி, இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்படி உங்களை லாக் போட்டு வைக்கிற நம்ம மார்க் மாமா நல்லதுக்காக இதை யூஸ் பண்ணாருன்னா பரவாயில்ல. மக்களை இருக்க முட்டாளாக்கிட்டே போறாரு. உதாரணத்துக்கு ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்களே, அவரும் நினைச்சிட போறீங்க. அண்ணனுக்கும் சம்பந்தமே கிடையாது. விஷுவலா உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அண்ணனோட வீடியோ வருது. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டு வா.
சோ அந்த ஒரு செலிபிரிட்டி பைத்தியக்காரத்தனமா 1008 விஷயம் பண்ணிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் பயங்கரமான ஆக்டர் டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான் அப்படின்னு இந்த பீஸே நம்பி ஒரு சில சகிக்க முடியாத வீடியோஸ் எல்லாம் போடும். ஆனா அந்த 3 மூவில வர இத பார்த்த மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க, யாரா இந்த பைத்தியக்காரன் லூசுத்தனமா வீடியோ போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுவாங்க. நோ சூப்பர்னா நீ வேற ரகம் அப்படின்னு. இத படிச்சுட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணுவாரு, அடேங்கப்பா நமக்கு இவ்வளவு உண்மையிலே ஃபேன் நினைச்சு தொலைச்சிட்டோம், கலாய்க்கிறாங்க. நம்ம மேல ஏகப்பட்ட கண்ணு ஊந்திருக்கும், முதல்ல வீட்டுக்கு போய் அம்மாவை சுத்தி போட சொல்லணும், அப்படியே பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப் இருந்துச்சுன்னா அழகா குறைக்கிற மாதிரி ஏதாவது மாத்திரை கச்சா வாங்கி போட்டு போகணும்பா, சை அடுத்த ஜென்மத்திலயாவது இந்த மாதிரி அழகா பிறக்காம இருக்கணும்பா அப்படின்னு நினைச்சிட்டு கண்டினியூஸா வீடியோ போட ஆரம்பிச்சிருவாரு. நாங்க அதுக்கு பலியாச்சு. அது பயங்கரமான வியூஸும் போக அந்த பீஸ காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க, எங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுங்க, எங்க படத்துல இந்த ரோல்ல நடிங்க, எங்களோட செல்ஃபி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஆளாக்கி விட்டுறாங்க. நான் நடிச்ச 5 படங்கள்லயுமே 3 ஹவர்ஸ் ஆகும் 4 ஹவர்ஸ் ஆகும் ஷூட்டிங் சொன்னாங்க. என்னோட சீனை டக்குன்னு நான் போய் நடிச்சு கொடுத்து ராமேஸ்வரம் டக்குன்னு வந்துட்டு. ஐயோ இந்த கொடுமை அப்போ அவன் யார் ஹீரோயின்? இது எப்ப நடந்தது? சார் அவங்க மட்டும் இல்ல சார், ஹீரோயின்ஸ் நான் லேட்டஸ்டா 5வது படம் நடிச்சேன். ஹீரோயின்ஸ் போய் யாரும் செல்ஃபி எடுக்கல. நான் போனது அவங்களுக்கு அவ்வளவு முகமலர்ச்சி. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. இத பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கிற பீஸங்களும் என்ன பண்ணுது, நம்ம உருப்படியே எது பண்ணாலும் உருப்படாது, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணாதான் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறவங்களும் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே 1 by 1 போயிட்டு இருக்குது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு இது பண்றாங்க, என்கரேஜ் பண்ண போய் தான் அவங்க எல்லாரும் இதுல இறங்கிறாங்க. அதை விட இது நல்லா இல்ல. நல்லா நடிக்கிறவங்களோட படமே ஓட மாட்டேங்குது, இதுல இவங்க வந்துட்டாங்க விளங்கி. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க? கையில ஏதாவது தடவி வச்சிருக்காரா? டேய் ரெண்டு கையிலயும் கருப்பா இருக்கு. இதெல்லாம் டேனியா இருக்காங்கல்ல அவங்க வெயில் அடிச்சு கலர் மாதிரி யோசிச்சீங்களா? காலேஜ் கூட விடுங்க, ஸ்கூல் பசங்க 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் சொல்ல தெரியுமா, அந்த கேரக்டர் தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி நடிச்சு காமிக்கிறாங்க, அத பெருமையா வேற நினைச்சுக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைங்களும் இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க எதுக்கு பாக்குறாங்க, பெத்தவங்க அப்ப கீச்சிட்டு இருந்தாங்களா, எதுக்கு அவங்கள்ட்ட போனை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா அந்த கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்களோட குழந்தையே போனை பார்த்துட்டு தான் இருக்கும். உண்மை. அப்ப யோசிச்சு பாருங்க, தப்பி தவறி நம்ம குழந்தை கையில ஒரு போன் கிடைக்குது, அந்த குழந்தைக்கு ரீல்ஸ் யூஸ் பண்ண தெரியுது, அப்படி பாக்குற அந்த குழந்தைக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம கண்ணா பின்ன வீடியோஸ் சஜஸ்ட் பண்ணுது இந்த இன்ஸ்டாகிராம். புகைப்பிடித்தல், அரக்குற ஆட போட்டு ஆடுற வீடியோ, XYZ வீடியோஸ்னு எல்லாமே வரும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம. ஏன் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுதா? இப்ப பாத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ, இந்த யூடியூப் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அவ்வளோ கேவலமான பிறவி கிடையாது. அந்த அளவுக்கு கேவலமானதா அப்படின்னு கேட்டா லைட்டா டவுட் தான். இங்க ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களால பெருசா சம்பாதிக்க முடியாது. உதாரணத்துக்கு குழந்தைங்க சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு வச்சுங்களேன், ஸ்டோரி டெல்லிங், ரைம்ஸ் அந்த மாதிரி. அப்ப நீங்க இது குழந்தைங்களுக்கான வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்றீங்க, அப்ப இந்த தப்பான ஆட்ஸ் இல்ல தப்பான வீடியோஸ் எல்லாம் சஜஷன்ல போகவே போகாது. கிட்ஸ்னா கிட்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும் தான் ரெக்கமெண்டேஷன்ல போகும். ஏன் ஒரு சிலர்லாம் சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, பேருக்குன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்றான், அப்ப எந்த ஒரு ரூல்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் வரலாம். ஆனா அப்பேற்பட்ட வீடியோவை அப்லோட் பண்றப்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. அதையும் தாண்டி வந்துருச்சுன்னு வெச்சுங்க, ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ, நீங்க லாகின் பண்ணாதான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் வச்சிருப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுங்களேன், இன்ஸ்டாகிராம் மாதிரி அப்படியான வீடியோஸ்லாம் சஜஷன்ல வரவே வராது. நோட் திஸ் பாயிண்ட், நீங்களா இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னு தேடி போற வரைக்கும். நீ வேணா பாட்டு மாப்ள, நான் வேணா ஊருக்கு போற மாப்ள. இதுக்காக யூடியூப் ஒஸ்தி, இன்ஸ்டாகிராம் டப்பா அப்படின்லாம் சொல்ல வரல. கம்பேரிட்டிவ்லி யூடியூப் ஓரளவுக்கு சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனா இன்ஸ்டாகிராம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்ப போயிட்டு இருக்க மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து வர்ற ஜெனரேஷனை வேற மாதிரியான மென்டாலிட்டிக்கு மாத்தி விட்டுரும். அந்த அளவுக்கு டாக்ஸிக்கா கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்காக ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராமுமே இப்படிதான் அப்படின்னு சொல்ல வரல. இதுல பொழைச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, வாழ்க்கையை தொலைச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ பெற்றோர்களே தயவு செஞ்சு இந்த பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணுங்க. உங்க குழந்தை எது பார்க்கணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்றதை விட அட்லீஸ்ட் எதை பார்க்க கூடாதுன்றதை நீங்க டிசைட் பண்ண முடியும். கடைசில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா? சரி, ஒரு சிலர் கேப்பீங்க, இந்த மாதிரிலாம் நீ ட்ரை பண்ண மாட்டியே, என்ன புதுசா ஞானோதயம் அப்படின்னு. மத்தவங்களுக்கு ஒண்ணு பண்றப்போ
ஒரு சந்தோஷம் ஒன்று வருது பாரு. இந்த மாதிரி போய் ஒவ்வொருத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலியமா குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஒருத்தட்டியாவது சொல்லுவாங்கல்ல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதுக்காக என்ன நீங்க பூமர்னு சொன்னாலும் சரி, அங்கிள்னு சொன்னாலும் சரி, இல்ல அறுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இப்ப இருக்க அளவுக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷன் டாக்ஸிக்கா போச்சு அப்படின்னா அவங்களோட எண்ணம், சிந்தனை, யோசிக்கிற விதம் எல்லாமே தப்பா போகும். மனிதாபிமானம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாம போயிடும். விக்டிமை பார்த்து கூட சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ உங்களோட குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. போன் மாதிரி தள்ளிட்டு அதான் தூக்கத்திலே பண்ணுதுங்க. நோண்டி நோண்டி அந்த மென்டாலிட்டி வந்துட்டு போகுது. மேபி நம்மளும் இந்த ஜென்ரேஷன்ல பிறந்திருந்தா நம்மளும் இதே மாதிரி தான் கிறுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, மோசத்தையும் மோசமா தான் இருக்கும். நம்ம ஜென்ரேஷன்ல தான் அந்த போன்லாம் இல்லை. நம்ம கிட்டத்தட்ட ஸ்கூல்லாம் ஒரு நடுவுல வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 8th 9th படிக்கும் போது தான் அந்த பட்டன் போனே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த காலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்ட்லாம் வந்துச்சு. ஸ்மார்ட் போனு, டச் போனு எல்லாமே வந்துச்சு. இல்ல, நான் போன் யூஸ் பண்ணேன்தான். ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ யூஸ் பண்ணதோட இப்போ கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. நான் மேக்சிமம் போன் அவ்வளவா எடுக்க மாட்டேன். எடுத்தேன்னா ஒரு 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் தவிர அதுக்கு மேல யூஸ் பண்ண மாட்டேன். ஆமா, இல்ல அப்போ நெட்டு கம்மியா தான் இருக்கும். ஆனா அதையும் வெறி கொண்டு அப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்ணுவேன். நான் முன்னாடி பயங்கரமா யூஸ் பண்ணுவேன். இப்பதான் விட்டுட்டேன். போன்ல அந்த பாட்டு கேட்கறது, வீடியோ பாக்குறது எல்லாமே விட்டாச்சு. உண்மை, இது கரெக்டு தான். இது இன்ஸ்டால நம்ம என்ன அதாவது ஒன்னு கிளிக் பண்ணிட்டோம்னா, தெரியாம கிளிக் பண்ணிட்டோம்னா அது சம்பந்தமாவே வந்துருது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் செட் பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி உண்மையிலேயே ஒட்டு கேட்கறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதான் அன்னைக்கு நாங்க யூடியூப்லயே ஒரு வீடியோ ஏதோ ஒன்று பார்த்த முடிஞ்ச உடனே அந்த ஆடு ஆட்டோமேட்டிக்கா பாப்பாய் வருது நோட்டிபிகேஷன்ல. அதே அந்த பொருளை தூக்கிட்டு வந்து காட்டுது. எப்படின்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு இப்ப அது இப்போ தெரியாது. நம்ம சிங்கிளா இருக்கும் போது, மேரிடா இருக்கும் போது தெரியாது. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை போன் நோண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் கஷ்டமா இருக்கும். அது சொல்றது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பேரண்ட் கண்ட்ரோல் போடுறதும் நல்லதுதான். மேக்சிமம் போன் கொடுக்காம இருக்கிறது தான். ஆமா, பாவமா தான். எனக்கு தெரிஞ்சு அது அழுதுகிட்டே இருக்கே அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதுதான் பிரச்சனையா மாறி இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்